சரியா? அட விடு, பேர பாத்துக்கலாம் அந்த அம்மாவை. நீ வேண்டிக்கு சும்மா பாத்துட்டு இருக்க. அப்புறம் கண்ணு தேஞ்சு போயிடும் அப்படி பாத்தீங்கன்னா. சரியா? அப்போ நம்ம அப்படிதான் இருக்கணும். இப்போ நிறைய எனக்கெல்லாம் உண்மையில நான் நேரடியா சொல்றேன், தனபால் மேல இப்ப எனக்கு வர வர கோபம் வருதே தவிர அவர் மேல அனுதாபம் இல்லை எனக்கு. முன்னாடி இருந்தது கொஞ்ச காலம், இப்ப கோபம் வருது. இவ யாரு இங்க வர சொன்னா, போக வேண்டியதானு சொல்லணும்னு தோணுது. ஆமா, ஏன்னா அவர் நடந்துக்கிறது அப்படி. புரியுது என்ன சொல்றது? அதனால கோபம் வருது. நாளைக்கு இப்படித்தானே சொல்லுவோம். இந்த யாரோ சொன்னாங்களே, யாரோ அவ சித்தப்பன் தான் புடுங்கன்னு சொன்னால, சாமி நான் உண்மையாதான் இருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு சொன்னால, திருட்டு பைய பூரா அக்கா தங்கச்சி சொத்தெல்லாம் அமுக்கி வித்து தின்னுட்டு உண்மையா இருக்கிறான். ஆமா, அவளுக்கு சனக்காடு ஓட்டு கேஸ் ஓட்டுக்கிட்டு கிடக்காளுங்க. கூட பிறந்த அண்ணன் 2 பேரும் செத்து போனாங்க. இவன் கடைசிங்கிறதுனால நான் தானே எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணுனேன்னு சொல்லி எல்லா சொத்தும் வித்துட்டான். இப்ப கடைசியா ஒரு 80 சென்ட் விற்க முடியல. அந்த இது மாறி போச்சு. இப்ப பூரா சிஸ்டம் ஆகி போச்சா, விற்க முடியல. அதுக்கு முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கரா இருந்ததுல வித்து தின்னுட்டான், யாருக்கும் பங்கு கொடுக்காம. இப்ப 80 சென்ட்ல மாட்டிக்கிட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. சரியா? அதான் அந்த ரேஷன்ல நீ அரிசி வாங்கிட்டீங்க, அந்த பாருங்க சாமி நாங்க வாங்குறோம் ஜாமீன் காட்டிட்டு இருக்கோம். இப்படி ஆளுகளும் இருக்காங்க. புரிஞ்சது நான் சொல்றது? அதனால அவங்கள விட்டு அவங்க ஏதோ வாராங்க போறாங்க, அவங்கள நம்ம பெருசா எடுத்துக்கிற போறது இல்ல. சரியா? இப்ப தேங்காயோட சட்னி வச்சிருந்தானே அவன் சட்னியா இருப்பான். சரியா? இவன் சட்னி ஆகுறானோ பொண்டாட்டி சட்னி ஆகுறாளோ அது 2வது விஷயம். இன்னைக்கு சொல்றேன், தேங்காய எதுக்குன்னு வச்சிருந்தா உன் குடும்பத்துல இருக்கிற கர்மாவும் பாவமும் அதுல ஒரு பக்கம் இறக்கிக்கிட்டு இருக்கும். நீ கொண்டு போய் வச்சிருக்கிற தேங்காயிலதான் இறங்கிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் எந்த காரணத்தை கொண்டும் எடுத்து எதுவும் பண்ணிடாதீங்க. வெடிச்சா தேங்காவை வெடிச்சிருச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றது காரணம். வெடிக்காம இருந்தா நல்ல விஷயம், வெடிச்சிருச்சுன்னா உடனே எனக்கு தகவல் சொல்லணும்னு சொன்னது காரணம். வச்சிருக்கியா, ரைட்டு வச்சிரு, குரு பூஜை வரும்போது எல்லாரும் கையில எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். எல்லாரும் கொண்டு வந்து யாகத்துல உள்ள இறக்கிடணும். ஆமா, புரிஞ்சதா? அது தெரியாம நான் உடைச்சேன், சட்னி வைக்கணும்னே அது வைக்கணும்னே, நான் கூட தான் வச்சிருக்கிறேன் ஒரு தேங்காய். ஆமா, புரிஞ்சதா? அதனால வாங்கினவங்கெல்லாம் இப்ப சொல்லிட்டேன், வீட்டுல வச்சிருக்கிறவங்களாம் வச்சிருங்க, பூஜை குரு பூஜை அன்னைக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. யாகத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே உள்ள இறக்க சொல்லிடுவேன், இறக்கிடுங்க. அவ்வளவுதான். சரியா? ஆமா, அதனால அதுல விஷயம் இருக்குது. இறக்குனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், இறக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும். அருமை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருஷம் அப்புறம் விடுவீங்களா தேங்காய கொடுத்தா? ஒண்ணு இல்ல 3 மடிக்கட்டுன்னு சொல்லி நிப்பீங்க வரிசையில, இல்லையா? ஆமா, வேணா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களும் கூட்டிட்டு வந்து சேர்த்து கூட மடி கட்டிக்கிறோம்னு வந்தாலும் ஒரு இதெல்லாம் ஒரு சூட்சிமம். அது அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் சத்தம் போட்டேன், சிரிக்குழியில வாங்குறதுக்கு ஒரு சிரிக்குழியில இல்லையான்னு கூட கீழே தூக்கி போட்டு கோவத்துல வீசுனேன். அந்த கோவத்துல வீசுறதுக்கு காரணம் என்ன? ஆள் இல்லைன்னா வாங்கிக்கிற வேண்டியதா? வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அதுக்கு விடணும். வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா வாங்கிக்கிற வேண்டியதா? சனீஸ்வரன் கட்டு எல்லாம் நிறைய கீழே எடுத்து வீசினேன், கோபத்துல வீசினேன். வெயில்ல என்ன கழுதிய துளசி துளசின்னு எல்லாரும் இன்னும் துளசியை போட்டு தூக்கிட்டு கிடக்கி. இன்னும் சொல்ல போனா நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க, நான் யாருக்கிட்டயும் சொன்னேன்னு நினைக்கேன். எல்லா சிறுகுழிகளும் ரெடியா இருக்க சொல்லு, அடுத்தவங்க வாங்குறதுக்கு போல இவங்களை வாங்க சொல்லுன்னு சொல்லி சொன்னேன். அது கூட ஒரு வகையில பார்த்தா சுயநலம் தான், நான் சொல்லியிருக்கவே கூடாது. வாங்கினா வாங்குது சிரிக்குள்ள, இல்லைன்னா இருக்கட்டும்னு விட்டுருக்கணும். சபையில் உள்ளவங்களை பார்த்து வாங்க சொல்றது கூட சுயநலம் தானே எனக்கு கூட. என்ன
உறங்கணுமா உறங்க கூடாதுன்னு மாத்திரம் தெரியுமோ? நான் கேக்கேன். இது தெரியாது, அது மாத்திரம் தெரியுமா? இன்னும் உறங்குனா என்ன விளைவு பிறக்கும்னு கூட நமக்கு தெரியும். ஆனா உறங்குறோம்ல. எதுக்கு அதை அவ்வளவு பக்குவமா அதை நிறுத்தி அதுக்கு ஒரு அன்னைக்கு பூரா இன்னும் சொல்ல போனா நம்மளால கடைப்பிடிக்க முடியாதுங்கிறதுனால அந்த 12 மணி நேரத்துக்குள்ள நிறுத்துறேன் நானு. அது சொல்ல போனா குறைஞ்சபட்சம் ஒரு 36 மணி நேரம் மாதிரி நிறுத்தணும் அந்த கலசத்தை. நம்ம இழுத்துக்கிட்டு போக முடியல. இங்க இப்போ எல்லாமே நானே தான் செய்ய வேண்டியது இருக்கு. இதை செய்யுங்கப்பானா செய்யறதுக்கு யாரு இருக்கா? இப்ப விஜயசாமி இருக்காரு, அயனாரு இருக்கான், சரவணன் இருக்கான, செய்யுங்கன்னா செய்வாங்களா? நேற்று என்ன செஞ்சாங்க? நான் செய்ய சொன்னு ஒண்ணு, அவங்க ஒண்ணு போய் செஞ்சாங்க. பிரசாதம் வைக்கல, மாலை போடல, கோயில போய் எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி தப்பு தப்பா பண்றாங்க. அப்படிங்கும் போது அந்த அன்னைக்கு நேரத்துல தப்பே நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அப்ப எல்லாமே ஆரம்பத்திலிருந்து நிறைவு பண்றது வரைக்கும் நானே நிக்க வேண்டியது வருது. கூட இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை பண்ணுங்கன்னு நீங்க செய்யறவங்களே அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்ல மாட்டாம திணறி போய் நிற்பாங்க. முடியலன்னு சொல்ல மாட்டாம. அப்போ மொத்த ஆக்டிவிட்டும் பண்றேன். எனக்கு எப்படி இருக்கும்? ஆரம்பிச்சதுல இந்த 3 நாள் வச்சுக்கோங்களேன், நான் எங்கனையாவது அந்த சோர்வு உங்கள்கிட்ட காட்டுறேன்னா, முடிச்சு நிறைவு பண்ணி போய் 3 நாள் வரை கூட நான் தெளிவாதான் இருப்பேன். கொட்டை இருக்கு, பணம் கொட்டை சக்தி இருக்கான். மன உறுதி தான்ப்பா சக்தின்னு சொல்றது. நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம். மன உறுதியும் கவனமும் தான். கத்துக்கிட்டதை நம்ம மைண்டுக்குள்ள கரெக்டா வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்றது தானே. புரிஞ்சதா? இப்போ அவங்க படுத்துட்டானா இங்க இருக்கானா உன் கைப்புள்ள? சரி. அவன் சொன்னது மாதிரி இந்த அவங்க அதை சொல்றாங்க இவங்க இதை சொல்றாங்கன்னு சொல்றான்ல, எனக்கும் சொல்லுவாங்க அந்த நேரத்துல. இந்த டயத்தை கரெக்ட் டைம் பாத்துக்கோம்பாங்க. இந்த நேரத்துல இதை நடத்து ஸ்டார்ட் பண்ணு அப்படிம்பாங்க. உனையும் கவனிக்கணும், அங்க இருந்து வர்றதும் கவனிக்கணும். நீ மைக் போட்டு படிச்சுட்டு இருப்ப, பாட்டு பாடிக்கிட்டு இருப்ப, அதுவும் இல்லைன்னா எல்லாம் கச்ச 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 கச்சன்னு சவுண்ட். இது இத்தனைக்குள்ளேயும் அந்த இதுவும் நான் கவனிக்கணும். டைம் மாறிடக்கூடாது, நம்ம செய்யற செய்கையும் மாறிடக்கூடாது. எங்கேயாவது ஒரு செகண்ட் அந்த ஒரு 10 நிமிஷமாவது ஏதாவது நம்ம மாறுறோமா? அப்ப அந்த கவனம் நம்ம செதறாம இருக்கணும். இப்படி சொன்னது மாதிரி இப்படி சாப்பிடுற பிள்ளைய அனுப்பிச்சு விட்டுட்டாங்கன்னு சொல்லி அரைப்படி உளுந்து போடுறதுக்கு ஒரு படி உளுந்த போட்டுட்டு அரைப்படி அரிசி ஊற வச்சுட்டு நான் அரைப்படி தான் போட்டேன்னு புல்லு தனிக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தா சொல்றது புரியுதா? மறந்து போட்டுட்டேன்னு ஒத்துக்கிற இடத்துல இல்ல, நான் போட்டேன் அரைப்படிதான்ங்கிறது. புரியுதா? அரைப்படி உளுந்து போடுற இடத்துல அரைப்படி அரிசியை போட்டாச்சு, ஒரு படி அரிசி போடுற இடத்துல ஒரு படி உளுந்த போட்டாச்சு. ஆனா கணக்கு என்னமோ ஒண்ணுதான், நான் அரைப்படிதான் போட்டேங்கிறது. ஆனா பொருள் மாறி போச்சு. அரைப்படி ஒரு படிங்கிற கவனம் கரெக்ட், ஆனா பொருளை மாத்தி போட்டாச்சு. ஆனா நம்ம கேட்கும் போது என்ன சொல்றாங்க? இல்ல நான் சரியாதான் போட்டேன் அப்படிங்கிறாங்க. சரியா? சரி போட்டாச்சு, தவறாயிருச்சு, ஏதாவது ஒரு ஆல்ட் பண்ணி ஏதாவது பண்ணிக்கிறோம்னா பண்றாங்களா? இதுல வேற சும்மா மாவு இவ்வளவு இருக்க, எனக்கு வகுத்திருச்சல கிளப்புறாங்க. மாவு இவ்வளவு இருக்கேன்னா நான் கூட ஒரு சக்கரை போட்டு எல்லாம் கரைச்சு குடிங்கன்னு சொல்லாம விட்டேன். அப்ப இது 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 எதனால இந்த தவறு நடக்கு? நம்மளுடைய சிந்தனை செதறுதுன்னு அர்த்தம். நம்ம கவனக்குறைவு செதறுது. என்ன சொன்னாங்க என்ன செய்யறோம் அந்த செதறுவதனால மாறுது. ரைட்டு, இது ஒரு இது மாறி போச்சு. இதுவே வேற ஒரு விஷயமா இருந்து
மாறி போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? இது மாத்த முடியும், செய்ய முடியும். மாத்த முடியாத ஒரு விஷயம் மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? இழப்பீடே வந்துடும், பெரிய இழப்பீடை சந்திக்க வேண்டியது வந்துடும். அப்ப சிந்தனை சிதறாம இருக்கணும். நம்ம அதுக்குத்தானே நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். ஒரு கம்ப்யூட்டருக்கு 2 கம்ப்யூட்டர் கொடுத்து வச்சிருக்கான். புரியுதா? 1 கொடுத்தா கூட நீ செதறி போயிடுவேன், 2 கொடுத்து வச்சிருக்கான் அவன். எப்படி செதறும்? இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க மூளை செதறி போய் இருந்தீங்க அப்படின்னா, பெரிய அளவுல ஒரு விஷயம் வருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க பாப்போம். அப்ப அதெல்லாம் வந்து நம்ம எப்படி அப்ப நம்ம இந்த இதுக்கே நம்ம இவ்வளவு பலகீனம் அடைஞ்சு இப்படி மூளை செதறி போயிடுறோம்னா, அப்ப நம்ம எவ்வளவு இந்த பலகீனத்தை சரி பண்ணிக்கணுங்கிறதாவது நமக்குள்ள பிறக்கணும்ல எண்ணங்கள். அந்த எண்ணத்தை பிறக்கணும், நம்ம சரி பண்ணிக்கிறணும், மனநிலையை சரி பண்ணிக்கிறணும், சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்திக்கிறணும், உடல்நிலையை பக்குவப்படுத்திக்கிறணும், அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரணும். அதை விட நமக்கு வந்து எப்படி சொல்றது, பைத்தியக்காரனோ கிறுக்கனோ சோத்துக்கு இல்லாதவனோ எவனோ ஒருத்தன் நமக்கு வழிகாட்டுறான். அவன் வழிகாட்டுறவனுக்கு மேல நம்ம நம்பிக்கையை வைக்கணும் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? அந்த நம்பிக்கையும் வளர்ந்துடுறீங்க. எதுக்காக இதை சொல்றாரு, எதுக்காக இதை பேசுறாரு, எதுக்காக நம்ம மேல கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களை, அதாவது உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு, உங்களுக்கு ஆசிரமத்துக்கு வர்றீங்க பிள்ளைங்கன்னு சொல்லி உங்களை அரவணைக்கிறதுக்கும் சொல்லி காட்டுறோம்னு நினைக்காதீங்க. என்ன சாப்பாடு நினைச்சது செஞ்சு சாப்பிடுங்கப்பா, இதை எதுல இடையில கூட புளியற போதும்னே, இப்ப அதுவும் விட்டுட்டேன். அழுது என்ன புளியக்கால எனக்கு பண்ணட்டுங்கிற மாதிரி இதை செய்ய. இப்ப அது வேற புளியகரை பண்றது கூட என்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு எதுக்கு எப்பவும் போய் எனக்கு வேணாலும் பண்ணுவீங்கன்னு சொல்லி விட்டாச்சு. இப்படி எல்லாம் பண்றதுக்கும் இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்றது, ஆண்களோட பெண்கள் தான் நிறைய லாபம் அடையிறீங்க, ஆண்களால கம்மி தான். சரியா? நீங்க கோச்சுக்கிற கூடாதுப்பா. எப்பா நீங்க இவர் ஏன்னா இப்படி சொல்றாருன்னு, கட்டின பொண்டாட்டிகளுக்கு இவங்க எத்தனை சேலை எடுத்து கொடுக்காங்களோ இல்லையே தெரியல. நான் என் பிள்ளைன்னு வருஷத்துக்கு 4 சேலை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 6 ஆகி போச்சு இந்த வருஷம் எல்லாம். 6 ஆகி போச்சு, இன்னும் வருஷம் முடியல, இன்னும் வேற 2 இருக்கு. அப்ப இந்த வருஷத்துலயே 10 சேலை ஆகி போச்சு உங்களுக்கு. குரு பூஜைக்குள்ள 10 சேலை ஆயிருச்சு. நம்ம குரு பூஜை விட்டு குரு பூஜை தானே பார்க்க முடியும். உங்க வீட்டுக்காரங்க 10 சேலை எடுத்து கொடுக்காங்க உங்களுக்கு. இவ்வளவும் பண்றேன், இவ்வளவும் வாங்குறீங்க, இது கொடுக்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுறீங்க. கேட்டா நீங்க கொடுக்க நாங்க வாங்குவோம் சாமி, வேண்டான்னு சொல்லாம அப்படின்னு வேற ஒரு கதையும் சொல்றீங்க. ஆனா நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டா மாத்திரம் மூக்குல கோபம் வந்தா கூட பரவாயில்ல, உச்சி மண்டையில வருது உங்களுக்கு, சொல்லுனே வருது. அப்ப இதுக்கெல்லாம் உங்களுக்கு மேல அக்கறை வச்சு நான் உரிமை பண்றவன், நீ செய்யறது தப்புன்னு சொல்லி உன்னை கண்டிக்கிறதுக்கு இந்த பரதேசிக்கு உரிமை இல்லையா? அப்புறம் என்ன மயத்துக்கு உங்களுக்கு கோபம் வருதுன்னு நான் கேக்குறேன். இல்ல நீ கோச்சிட்டு போயிட்டா யாரு எனக்கு நஷ்டமா? வருஷம் எல்லாம் விட்டு எனக்கு வருஷம் 10 சேலை மிச்சம். எல்லாம் கோச்சிட்டு ஓடி போயிருங்க. ஒருத்தி இருக்காத. ஆமா, எவ்வளவு இருக்காத, எவ்வளவு கோவம் வருமோ அப்படி பேர் ஓடி போயிரு. 10 சேலை கணக்கு பார்த்தா எனக்கு 1 லட்சம் ரூபாய் மிச்சம்.